ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் நீரேற்று திட்டம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? தமிழகத்தின் முதல் நீரேற்று திட்டம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆன்சர் சேலம். ஸோ தமிழகத்திலே சேலம் மாவட்டத்தில் தான் முதல் நீரேற்று திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தோட முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையின் ஒட்டுமொத்த கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 அடி. ஸோ இந்த 120 அடியும் நீர் நிரம்பின பிறகு மீதி வெளிவரக்கூடிய நீரின் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம உபரி நீருன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 164 டிஎம்சி தண்ணி வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 164 டிஎம்சி தண்ணியும் வீணாக கடல்ல போய் தான் கலக்குது. சரிங்களா? ஸோ இது பயனுள்ள வகையில் பின்பற்றுவதற்காக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல இருந்து மிக சிறிய அளவை, அதாவது அரை டிஎம்சி, அதாவது 0.5 டிஎம்சி மட்டும் எடுத்து இந்த அணையை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 வறண்ட ஏரிகளை நிரப்புவதற்காக தான் இந்த நீரேற்று திட்டத்தை கடந்த மார்ச் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 565 கோடியில அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸோ அடிக்கல் யார் நாட்டினாங்கன்னா, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இதற்கான பணிகள் இன்னும் 2 மாதங்களில் நிறைவடை இருக்க விதமாக தற்சமயம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ உபரி நீரை பயனுள்ளதாக மாற்றும் வகையில தான் நம்ம தமிழகத்திலே சேலம் மாவட்டத்தில் முதன் முறையாக நீரேற்று திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கான அடிக்கல் கடந்த மார்ச் 4ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க, அதாவது அடிக்கல் நாட்டப்பட்டது. சரிங்களா? இந்தியாவின் கீழ்கண்ட எந்த படையின் 56வது உதய தினம் டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது? இந்தியாவின் கீழ்கண்ட எந்த படையின் 56வது உதய தினம் டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையின் 56வது ஃபவுண்டேஷன் டே தான் நேற்று டிசம்பர் 1ஆம் தேதியான நேற்று அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 1965 டிசம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பை நினைவு கூறும் வகையில் தான், ஸோ தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த அமைப்போட முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய எல்லை பகுதிகளை, குறிப்பாக பாகிஸ்தான், வங்கதேசம் இதனோட தொடர்புடைய எல்லை பகுதியை பாதுகாப்பதும் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பெருமளவு பயங்கரவாதம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னா இந்த பிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கடந்த 1965 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோடைய தலைமை இயக்குனர், அதாவது டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அஸ்தானா. சரிங்களா? ஸோ இதற்கான சிறப்பு அணிவகுப்பும் டெல்லியில நடைபெற்றிருந்தது. சரிங்களா? 2018ஆம் ஆண்டிற்கான தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகார் சோழன் விருது எத்தனை நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2018ஆம் ஆண்டிற்கான தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகார் சோழன் விருது எத்தனை நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3. ஸோ 2018ஆம் ஆண்டிற்கான நம்ம தமிழகத்தின் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வழங்கப்படும் கரிகார் சோழன் விருது 3 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விருது ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்படும். அதாவது 3 நாடுகள் மட்டும் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். ஸோ இந்த 3 நாடுகளின் எழுத்தாளர்களால் வரக்கூடிய தமிழ் படைப்புகளுக்கு வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இலங்கையை சேர்ந்த டி ஞானசேகரன், ஸோ இவங்க எழுதின நூலான எரிமலைக்கும், மலேசிய நாட்டின் ஏஎஸ் பிரான்சிஸ் இந்த எழுத்தாளரின் வானம் என்னும் போதிமரம் இந்த நூலுக்கும், மற்றும் சிங்கப்பூர் நாட்டின் இன்பா இந்த எழுத்தாளரின் நூலான மூங்கில் மனசு, ஸோ இவங்க 3 நபர்களுக்கும் தான் சிறந்த தமிழ் படைப்புகளுக்காக வழங்கப்படும் இந்த விருது கடந்த 2018ஆம் ஆண்டிற்கான விருதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது விரைவில் வழங்கப்படும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. யாருன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய கே
பாலசுப்ரமணியம். ஸோ அவர் தான் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விருது 2018க்கு வழங்கும் பொழுதே 2019ஆம் ஆண்டிற்கான விருதும் அதாவது இந்த கரிகால் சோழன் விருதும் வழங்கப்படும் விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது சிறந்த தமிழ் படைப்புகளுக்காக இந்த 3 நாடுகளை சேர்ந்த தமிழ் படைப்பாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த கரிகால் சோழன் விருது. ஸோ இந்த 2018ஆம் வருடம் 3 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கடலில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் கடலில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அந்தமான் அண்டு நிக்கோபர் தீவுகள், அதாவது வங்காள விரிகுடாவில் அமைந்திருக்கும் அந்தமான் அண்டு நிக்கோபர் தீவுகளில் தான் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நேற்று தான் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய துல்லியமாக தாக்கக்கூடிய பிரம்மோஸ் வகையான ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம். இந்த பிரம்மோஸ் வகையில் இதற்கு முன்னர் கடல்ல இருந்து வானத்தில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை கடந்த அக்டோபர் 18ஆம் தேதியும் தரையில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய ஒரு பிரம்மோஸ் வகை ஏவுகணையை கடந்த நவம்பர் 24ஆம் தேதியும் வெற்றிகரமாக சோதித்திருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்ப கடல்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை நேற்று டிசம்பர் 1ஆம் தேதியான நேற்று அந்தமான் அண்டு நிக்கோபர் தீவுகளில், அதாவது வங்காள விரிகுடா கடல் பகுதியில் வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க. ஸோ இந்த கடலில் இருக்கக்கூடிய தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையை ஐஎன்எஸ் ரான் விஜய் இந்த கப்பல்ல இருந்து தான் செலுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம பலமுறை பார்த்திருப்போம். இதற்கு முன்னர் பிரம்மோஸ் வகையான சூப்பர்சோனிக் ஏவுகணை கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டருக்கு வரைக்குமே வந்தீங்கன்னா செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் 300ல இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இதற்கான இலக்கு திறனை நீட்டிப்பு பண்ணியிருந்தாங்க. மேலும் ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் செலுத்தப்பட்டது விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் இன்னாவை இந்தியாவும் மற்றும் ரஷ்யா இந்த 2 நாடுகளும் இணைந்து உருவாக்கின ஒரு ஏவுகணை தான். சரிங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்காக நியோ பிளை மற்றும் நியோ போல்ட் என்ற 2 சக்கர வாகனங்களை எந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் உருவாக்கி உள்ளனர்? மாற்றுத்திறனாளிகளுக்காக நியோ பிளை மற்றும் நியோ போல்ட் என்ற 2 சக்கர வாகனங்களை எந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் உருவாக்கி உள்ளனர்? ஆன்சர் ஐஐடி சென்னை. அதாவது இதற்கு முன்னர் ஐஐடி சென்னையில் படித்த முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அனைவரும் கிடையாது, சில நபர்கள் இணைந்து கடந்த 2015ஆம் வருடம் நியோ மோஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த நிறுவனத்தின் அடிப்படையில் தான் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அவங்களிடம் கலந்தோசித்து அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க தான் இந்த நியோ பிளை மற்றும் நியோ போல்ட் என்ற ஒரு 2 சக்கர வாகனங்களை வடிவமைத்திருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதமாக அமையும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ ஐஐடி சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம், ஐஐடி சென்னை. தமிழகத்தில் அமைந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சமீபத்தில் எத்தனை நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்? தமிழகத்தில் அமைந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சமீபத்தில் எத்தனை நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்? ஆன்சர் 10. அதாவது மாவட்ட நீதிபதிகளை 10 பேரை பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க தற்சமயம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதன் மூலம் கிட்டத்தட்ட இதையும் சேர்த்து 64 அப்படின்ட்டு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி 54 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த 10 சேர்த்தும் பொழுது 64 அப்படிங்கிற விதமா சொல்றாங்க. ஸோ இன்னொரு செய்தித்தாட்களை பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை 63 விதமா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 75. ஸோ தற்சமயம் 64ஆக உயர்ந்திருக்கு. சரிங்களா? ஸோ சென்னை இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஏபி சாகி இருக்காங்க. சரிங்களா? கூட்டுறவுத்துறையின் திறன் மேம்பாட்டிற்காக சகாகர் பிரக்யா என்ற முன்முயற்சியை வெளியிட்டவர் யார்?
கூட்டுறவுத்துறையின் திறன் மேம்பாட்டிற்காக சகாகர் பிரக்யா என்ற முன்முயற்சியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் நரேந்திர சிங் தோமர். அதாவது மத்திய வேளாண் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இந்த நரேந்திர சிங் தோமர். ஸோ இவர் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக ஒரு இனிஷியேட்டிவாக சாகர் பிரக்யா என்ற ஒரு இனிஷியேட்டிவை தொடங்கி வைத்திருக்காரு. ஸோ இது ஆங்கிலத்தில் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த கூட்டுறவு. சரிங்களா? தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 2. ஸோ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் 2ஆம் தேதி தான் நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே, அதாவது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் டிசம்பர் 2ஆம் தேதி இந்த தினத்தை எடுத்திருக்காங்கன்னா, கடந்த 1984ஆம் வருடத்தில் இதே டிசம்பர் 2ஆம் தேதி இரவிலும் மற்றும் டிசம்பர் 3ஆம் தேதியிலும் பார்த்தீங்கன்னா போபால் எரிவாயு, அதாவது போபால் விஷவாயு கசிந்த நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த போபால் நகரில் இருக்கக்கூடிய யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட் பிளான்ட், இந்த பிளான்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசயனைட் இந்த வாயுவை பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு. இதன் காரணமாக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நினைவு அஞ்சலி வழங்குவதற்காகவும் இது போன்ற நிகழ்வு ஏற்படாத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் தான் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 2ஆம் தேதி நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுல இருந்து டிசம்பர் 2ஆம் தேதி இந்த தினத்தை அனுசரிக்கப்படுகிறது. அப்போ போபால் இந்த சம்பவத்தின் போது அது எந்த வாயு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற விதமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வாயுவோட பெயர் மெத்தில் ஐசோசயனைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதே டிசம்பர் 2ஆம் தேதி அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமும் அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது தனிநபர் கடத்தல், பாலியல் சுரண்டல், கட்டாய திருமணம் முதலியவற்றை ஒழிப்பதில் இந்த நாள் ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் கடந்த 1986ஆம் வருடம் முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இதே டிசம்பர் 2ஆம் தேதி உலக கணினி எழுத்தறிவு தினம், வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரேசி டே அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ கணினி வழியிலும் நம்முடைய எழுத்தறிவை மேம்படுத்துவதற்காக உலக கணினி எழுத்தறிவு தினம் டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த 3 தினத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.